அன்னைக்கு சொன்ன கதையை கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னீங்களா, அவங்களுக்கு தாங்க சொல்கிறேன். நம்ம பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லா படிக்க வைக்கணும்னு தான் சின்னதுலேயே 1.5 வயசுலேயே விட்டுட்டு வேலைக்கு போயிட்டேன். ஒரு நேரத்தில் தூக்கிட்டு கூட வேலைக்கு போயிடுவேன். பால் குடிக்கிற டைம் தான் தூக்கின்னு போவேன். இத்தனைக்கும் ரப்பர் கம்பெனிக்கு வேலைக்கு. சரிங்களா? அது ஒரு வயசில் சொல் பேச்சு கேட்கலன்னா நமக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுல்ல. போனால் போகுது, ஆம்பளை பிள்ளை விட்டுறணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து இது நம்ம பேச்சை கேட்கலையே, எப்படியாவது கொண்டு போய் திருத்திடணும்னு சொல்லி சாமியாரை தேடிட்டு போனேன். அவரு என்ன பண்ணார், அன்றைக்கி சொல்லியிருக்கல, அதுதான் வர்ற வழியில் ஃபோன் பண்ணுறேன். சாமி, எங்கள் பையன் ஃபோன் பண்ணுறான், என்ன சாமி பிரச்சனை? ஒன்றும் இல்லைம்மா, இப்போ ஒரு பூஜை இருக்குது, 1 லிட்டர் பால் எடுத்துன்னு வாங்கன்னு. 6 லிட்டர் பால் இருக்குது, எடுத்துன்னு வரேன்னு சொல்லிவிட்டு, நான் எந்த விஷயமே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்ல மாட்டாங்க. அவர் ரொம்ப கோவப்படுவார். அதனால் அவரை உள்ளே வச்சுட்டு கதை செஞ்சிடும். அவரும் வேலைக்கு போகிற ஒரு டயர்டில் தூங்கிவிட்டார். அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு எத்தனை வழினாலும் இருக்குது, போகலாம். நான் என்ன பண்ணேன், ஒரு வழியில் போகிறப்ப ஒரே குறுக்க வந்த உடனே நாய் ஒரே கற்று கொலை பயந்துக்கின்னு என்ன பண்ணேன், இன்னொரு தெருவோடி போனேன். அங்கே போனால் போலீஸ்கார் நிற்கிறாங்க. இங்கே வா, எதுக்கு இவ்வளோ நேரத்துக்கு வெளியே வந்தேன், என்ன காசுக்கு எதுனா கூப்பிட்டாங்களா வச்சாங்களா, அப்படியே தேவையில்லாத மரியாதை இல்லாமலாம் பேசுனாங்க. நான் காலையே விழுந்துட்டு அழுதுட்டு, எங்கள் பையன் இங்கே இருக்கான்னு சொல்லேன். அந்த வீடு எல்லாருக்கும் தெரியும் போல். சரி போ, இவ்வளோ நேரத்துக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. போய் காலிங் பெல் அடிக்கிறேன். அந்த சாமியார் இல்லை, அவங்க பையனுக்கு சரியாயிடுச்சுமா, கொடுத்து போங்கம்மாங்கிறாரு. அந்த வாசலேருந்து உள்ளே வெளியே கூட வரல. பாலையும் கேட்கல, ஒன்றையும் கேட்கல. எங்கள் மகன் என்ன பண்ணுறான், அப்படியே முறைக்கிறான். அவரே அவன் 13 வயசு வெடலை பையன். என்ன விஷயம் நடந்தால் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு இல்லை. நானும் அடிப்பேன், பிள்ளைகள் சேட்டை பண்ண அடிப்பேன். அந்த பயத்தில் அந்த பசங்க என்கிட்ட சொல்லலை. ஆனால் அவன் பார்வையும் அவன் செய்கையும் என்கிட்ட மெதுவாக வந்துருமா, அவர்கிட்ட பேசாதம்மா, வாமாங்கிறான். அப்போவே புரிஞ்சுக்கிச்சு என் பிள்ளை ஏதோ பண்ணியிருக்காங்க. என்னை ராபூஜா இருக்குது, வாங்க, உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், பிள்ளைலாம் சரியாக போய்டுன்னு கூப்பிட்ருக்கான். நான் ஒரு நாளும் போனதில்லை. ஏன்னா நம்ம வேலைக்கு போய்ட்டு வரமா, சாப்பிடவே நேரம் இருக்காது. வீட்டில் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டால் முள்ளு பொறுக்க போகணும். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்குது. கையெல்லாம் அப்படி டாக் போட்டு ஒரு துணி கூட துவைக்க முடியாது, பாத்திரம் கழுவ முடியாது. நமக்கு எந்த வேலையும் தெரியாது. 17 வயசில் கல்யாணம் பண்ணதுனால பொறுப்பு அதிகமாக இருந்துச்சு, பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு, கஷ்டம் அதிகமாக இருந்துச்சு. எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும், தீப்புனாக்கு பின்னாடி தான் வேலைக்கு ஓடணும். அப்போ நமக்கு என்ன ஏதுன்னு அந்த இடத்துக்கு போகிற சான்ஸே கிடைக்கல. கடவுள் நல்ல வழி காட்டியிருக்காரு. என் பையனை கொண்டு விட்டதுனால தான் அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. அன்றைக்கி நான் சொன்னாலும் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த அயோக்கிய பையன் 3 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்க்கு போயிட்டானா, அந்த சாதகக்காரன். சரிங்களா? அப்போ அவன் எவ்வளோ பெரிய கேடின்னு பாருங்கள். அதனால் யாரையும் நம்பி எங்கேயுமே போகாதீங்க. ஆதி காலத்தில் உள்ள சாமியை கும்பிடுங்க. நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காண்டி கோயில் கட்டி வச்சுருக்காங்க, அதை தேடி போங்க. யாரும் தேடியும் போகாதீங்க. அயோக்கிய பசங்கள்லாம் சாமியார், ஒரு சில சாமியார், எல்லாரும் அப்படி கிடையாது, ஒரு சிலர்.